சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு சதுரகிரி கோயிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இது குறித்த தகவல்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கணேஷ்குமார், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அடுத்து இருக்கக்கூடிய சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக காலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் காலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த மலை அடிவார பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் காலை 6 மணி முதல் தொடர்ந்து அனுமதிக்கப்பட்டு 10 மணி வரை மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 10 மணி வரை மட்டுமே பக்தர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாலையில் அங்கு தங்குவதற்கான அனுமதி என்பது கிடையாது. மாலையில் அனைத்து பக்தர்களும் மலையிலிருந்து கீழே இறங்கி வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. என மலைப்பாதையில் செல்வதால் அங்கு தீப்பெட்டி உள்ளிட்ட பல்வேறு அந்த தீப்பற்றக்கூடிய வகையிலான பொருட்களை கொண்டு செல்வதற்கு அனுமதி கிடையாது. அதே போல அந்த மலைப்பாதையில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இறங்கி குளிக்கவோ இறங்கக்கூடாது போன்ற பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்வதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வருவதை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணேஷ்குமார்.